சதாம் ஹுசேன் வாழ்க்கை வரலாறு முழுப்பெயர் சதாம் ஹுசைன் அப்துல் மஜீத் அல் திக்ரிதி. பிறப்பு 28 ஏப்ரல் 1937 டிக்ரித், ஈராக். இறப்பு 30 டிசம்பர் 2006 பக்தாத். இளமை பருவம். சதாம் ஹுசைன் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தார். சிறுவயதிலேயே அரசியல் மீது ஆர்வம் கொண்டார். அரபு தேசியவாத சிந்தனைகளால் பாதிக்கப்பட்டார். அரசியல் எழுச்சி அவர் அரப் சோஷலிஸ்ட் பாத் பார்ட்டியில் சேர்ந்தார். 1968 நடந்த புரட்சிக்கு பிறகு கட்சியில் முக்கிய அதிகாரியாக உயர்ந்தார். 1979 ஈராக் நாட்டின் அதிபராக பதவியேற்றார். முக்கிய நிகழ்வுகள். ஈரான் ஈராக் போர் 1980 முதல் 1988 வரை. சதாம் ஹுசேன் ஈரானுக்கு எதிராக 8 ஆண்டுகள் நீண்ட போரில் ஈடுபட்டார். இந்த போர் இரு நாடுகளுக்கும் பெரும் உயிர் மற்றும் பொருளாதார இழப்புகளை ஏற்படுத்தியது. குவைத் ஆக்கிரமிப்பு 1990. 1990 அவர் குவைத்தை ஆக்கிரமித்தார். இதனால் அமெரிக்கா தலைமையிலான கூட்டணி படைகள் தாக்குதல் நடத்தின. இதுவே கல்ஃப் வார் 1991 என அழைக்கப்படுகிறது. ஆட்சித்தன்மை. கடுமையான இராணுவ மற்றும் போலீஸ் கட்டுப்பாடு. எதிர்ப்பாளர்களுக்கு கடுமையான தண்டனைகள். சில காலங்களில் நாட்டின் கல்வி, சுகாதாரம் மற்றும் அடிப்படை வசதிகளில் முன்னேற்றம் இருந்தது. அமெரிக்கா போர் 2003. 2003 யுனைடெட் ஸ்டேட்ஸ் தலைமையிலான படைகள் ஈராக் மீது படையெடுத்தன. வக்காரணம் அணு ஆயுதங்கள் வைத்திருப்பது என்ற குற்றச்சாட்டு. சத்தாம் ஹுசேன் அரசியல் பயணம். ஆரம்பகால அரசியல் ஈடுபாடு. சதாம் ஹுசேன் இளமையிலேயே அரபு தேசியவாத சிந்தனைகளில் ஈர்க்கப்பட்டார். 1950களில் அவர் அரப் சோஷலிஸ்ட் பாத் பார்ட்டியில் சேர்ந்தார். 1959 அந்நாட்டு பிரதமர் அப்துல் கரீம் காசிம் மீது நடந்த கொலை முயற்சியில் தொடர்பு கொண்டதாக கூறப்படுகிறது. அதன் பிறகு அவர் நாடு விட்டு வெளியேறினார். 1968 புரட்சி மற்றும் அதிகார உயர்வு. 1968 அரப் சோஷலிஸ்ட் பாத் பார்ட்டி ஆட்சியை கைப்பற்றியது. அதன் பின்னர் சதாம் ஹுசேன் முக்கிய அதிகாரியாக உயர்ந்தார். அப்போது அதிபராக இருந்தவர் அஹ்மத் ஹசன் அல் பக்கர். சதாம் உள்துறை மற்றும் பாதுகாப்பு அமைப்புகளை கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து தன்னுடைய செல்வாக்கை அதிகரித்தார். 1979 அதிபரான காலம். 1979 அல்பக்கர் பதவி விலகியதை அடுத்து சதாம் ஹுசேன் ஈராக் நாட்டின் அதிபராக பொறுப்பேற்றார். அவர் அதிகாரத்தை முழுமையாக தனது கட்டுப்பாட்டில் வைத்தார். எதிர்ப்பாளர்கள் மீது கடுமையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது. வெளிநாட்டு கொள்கை மற்றும் போர்கள். ஈரான் ஈராக் போர் 1980 முதல் 1988 வரை ஈரானுக்கு எதிராக 8 ஆண்டுகள் நீண்ட போர் நடத்தினார். இந்த போர் இரு நாடுகளுக்கும் பெரும் உயிரிழப்பும் பொருளாதார இழப்பும் ஏற்படுத்தியது. குவைத் ஆக்கிரமிப்பு 1990. 1990 ஆண்டு குவைத்தை ஆக்கிரமித்தார். இதற்கு பதிலாக யுனைடெட் ஸ்டேட்ஸ் தலைமையிலான கூட்டணி தாக்குதல் நடத்தியது. இது குவைத் போர் என அழைக்கப்படுகிறது. ஆட்சியின் தன்மை. இராணுவ மற்றும் இரகசிய போலீஸ் கட்டுப்பாடு, எதிர்க்கட்சிகளுக்கு அடக்குமுறை, கல்வி, சுகாதாரம் போன்ற துறைகளில் சில முன்னேற்றங்கள், மனித உரிமை மீறல்கள் குறித்த சர்ச்சைகள். சுருக்கம். சதாம் ஹுசேன் தனது அரசியல் பயணத்தில் வலுவான தேசியவாத தலைவராக தன்னை நிலைநிறுத்தினார். ஆனால் அவரது ஆட்சி முறைகள் உலகளவில் கடுமையாக விமர்சிக்கப்பட்டன. அமெரிக்கா போர் 2003 யுனைடெட் ஸ்டேட்ஸ் தலைமையிலான படைகள் ஈராக் மீது படையெடுத்தன. படையெடுப்புக்கு காரணம் அணு ஆயுதங்கள் வைத்திருப்பது என்ற குற்றச்சாட்டு.
சதாம் உசேன் மறைவில் இருந்தார். பின்னர் டிசம்பர் 2003 கைது செய்யப்பட்டார். நீதிமன்ற விசாரணை மற்றும் இறப்பு, மனித உரிமை மீறல்கள் தொடர்பாக வழக்கு தொடரப்பட்டது. 30 டிசம்பர் 2006 தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டது.